பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான அழைப்பை பெற்ற ஜனங்களாயிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் எதிர்பார்க்காத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத, நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள் தேவனால் நமக்கு நடைபெறுவதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து அருமையான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சீசர்களுக்கு அன்றைக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அநேக காரியங்களை ஆண்டவராக இயேசு பேசிக்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்காக பிரயாசப்படுகிற வாழ்க்கை. பிரயாசங்கள் 2 வகை இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான பிரயாசம், இன்னொன்று கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம். கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வீணாய் போவதே கிடையாது. ஆண்டவர் இந்த காலவேளையிலே நம்மை பார்த்து, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். ஒரு அழைப்பை கொடுக்கிறார். புதிய ஆண்டிலே ஒருவேளை உங்கள் எண்ணத்திலே ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு, ஆண்டவருக்கு நான் எதையாகிலும் இந்த வருஷத்திலே ஏதாவது ஒரு ஊழியத்திலே நான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டுமே, மகிமை நம்பிக்கை ஊழியத்திலே ஏதாவது ஒரு பகுதியிலே கர்த்தருக்காக நான் செயலாற்ற வேண்டுமே என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், அநேக ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிங்கள். சுவிசேஷம் இந்த உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கான ஒரு அழைப்பு காலை வேளையில் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை சீசராக்குங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை வழிநடத்துகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை பராமரிக்கிறவர். 2024ஆம் ஆண்டு இந்த முதல் நாட்களிலே உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் எப்போது இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது, நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 எழும்பி பிரகாசி என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்காக நாம் எழும்ப போகிறோம். தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நினைத்த காரியங்கள், தேவன் திட்டம் பண்ணின காரியங்கள், தேவன் நிர்ணயித்த காரியங்கள் ஒருபோதும் அது தடைபடாது. யோபுவின் வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்து சோர்ந்து போய் கிடந்த நேரத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச 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 அவனுக்குள்ளாக ஒரு பலமான ஒரு நம்பிக்கையும் பலமான ஒரு ஆகாரமாகிய வார்த்தையும் புறப்பட்டு வந்தது. யோபு சொல்லுகிறார், யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க நாம் ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். புறப்பட்டு செல்வோம், கர்த்தருக்காக செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.